அப்படின்னாங்க. தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி கொண்டாலும் நாத்தடிக்க ஆரம்பிச்சு. வெறும் சிட்டிங் கொடுக்கலனா மட்டும் பவர் கிராஸ்னால் வரதில்லை. உண்மையான கொடுத்த ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வர் இருக்காருன்னு இல்லை, இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் இருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவியில் அவர் என்னெல்லாம் அவரால் கையெழுத்து போட முடியும், செய்ய முடியுமோ செய்யலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிகழ்காலத்தை பற்றி பேசல, நம்ம பொதுவாக பேசுவோம். என்ன நினைப்போம்? எதுவும் வேலைக்கு ஆகாது, ஒர்க் இல்லாதவர், இவ்வளோ சக்தி கையில் வச்சுன்னு பாருங்க, ஒன்றுமே பண்ணுறதில்லை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேள்வி எழுதுனா திரும்பி எழுதிக்கணும். ரிசப்டராக எனக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான திறமைகள், சக்திகள் எழுதாது. திறமைகள் எனக்கு நிஜமாகவே தெரியுமா? 2018 மார்ச் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ பேர் அதுக்கு முன்னாடி ரிசப்டர் ஆனீங்கன்னு தெரியல. கானால ஒரு ரிசப்டர் கான்ஃபரன்ஸ் 4-5 நாள் நடந்தது. அது நடக்கும் பொழுது டெய்லி சில டெக்னிக்ஸ், சில விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி, டெத்தும் போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் நம்மளுக்கு அறிவு ரீதியாகவும் பயிற்சி ரீதியாகவும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அது முடிஞ்ச உடனே முடியும் போது நடுவிலேயே எனக்கு அவர் அந்த விஸ்பர்ஸ் ஒன்று படிப்பார், அதுலேருந்து ஒரு டெக்னிக்கை சொல்லுவார். நம்மளுக்கு தான் எப்போ நம்ம புத்திசாலின்னு நினைப்பாச்சு, அந்த புக்கை எடுத்து ஃபுல்லாக படித்து எங்கெங்கெல்லாம் எனக்கு ஏதோ ஒன்று அவர் சொல்கிறாருன்னு தோணுதோ அதெல்லாம் டெக்னிக்காக எழுது. அது கிட்டத்தட்ட ஒரு அவர் சொன்னது ப்ளஸ் நான் புரிஞ்சது எல்லாம் சேர்த்து 130 ப்ரிசப்டர் டெக்னிக்கை நான் ஒரு டாக் ஃபெல்லாம் எழுதும். இது பெருமைக்காகவோ எனக்கு தெரியறதுக்காகல, கொண்டு போய் இது மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு தோணுது. பார்த்து 2 பேர் படித்தாரு, நீ வச்சுக்கோ, எதிர்காலத்தில்ப்பா யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் மறுநாளைக்கு திரும்பி பார்க்கும்போது கேட்டார் எதனால் அப்படின்னு. அப்போ சொன்னார், ஹிந்தியில் கொஞ்சம் சொல்லி அப்புறம் இங்கிலீஷில் சொன்னார், அவங்களுக்கு கொடுத்த டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணாலே எவ்வளோ சாதிக்கலாம், இவ்வளோ புது டெக்னிக் சொல்லிக் கொடுத்து என்ன பிரயோஜனம். ஏன்னா அதே கான்ஃபரன்ஸில் நான் ஒரு ரிசப்டரை மீட் பண்ணேன். இப்படி கேஷுவலாக பேசும்போது, கிளீனிங்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, சிட்டிங் எப்படி கொடுப்பீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு டிரான்ஸ்மிட், தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. அப்புறம் ஒரு லைன் சொன்னேன், இது வேலைக்கு ஆகுது, வேலை செய்யுது, எனக்கு தெரியுது, அபியாசி சந்தோஷமாக போகிறாங்க. பெரியவன்றதுனால அவர் நான் கேட்கல, என்னோட வயதில் பெரியவன்றதுனால எதுவும் கேள்வி. ஆனால் அப்படின்னா இவ்வளோ டெக்னிக்ஸ் நம்மளுக்கு அஃபிஷியலாக மாஸ்டர் ஏன் கொடுக்குறாரு? ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் நடக்குது, இது மாதிரி மீட்டிங் நடக்குது. எவ்வளோ பேர் நீங்கள், அடுத்த கேள்வி, உங்களுடைய ப்ரிசப்டர் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பிசிஎம்எஸ்ன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? 2 பேர் தலையாட்டுறாங்க பரவாயில்ல. பிசிஎம்எஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. அடுத்த கேள்வி, அதுவே பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கு. பிசிஎம்எஸ்னு ஒன்று இருக்கு, இல்லை, கடவுள் இல்லை, வரமாட்டான், நம்பாது. பிசிஎம்எஸ் இருக்கு, ரிசப்டர் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஏதோ ஒன்று நான் சொல்றது கான்செப்ட் என்னன்னு ரிசப்டருக்கு புரியும்ல. அது எஸ்என்பி, அதெல்லாம் உள்ள லிங்க் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணலாம். இதில் நான் லாகின் பண்ணால் முதல்ல எனக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கும். ஒரு முறை எனக்கு ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி டிஎன் தமிழ்நாடுன்றது நார்த் சவுத் 2ஆக பிரிஞ்சிருந்தது. அப்போது நார்த்துக்கு ஜோனில் ஒரு 2.5 வருஷம் நான் ஜோனல் கோஆர்டினேட்டர் இருந்தேன், சவுத்துக்கு இன்னொரு சகோதரர் இருந்தார். இப்போ நார்த்தில் இருக்கிற சென்ட்ரல் கோஆர்டினேட்டர்ஸோடு சென்னையில் ஒரு மீட்டிங் நடந்தது. சில பேர் வந்திருந்தாங்க. நான் அப்பப்போ இந்த மொபைலில் மெயில் பார்க்குறது, இந்த மாதிரி பழக்கெல்லாம் உண்டு. என்ன நடக்குது, ஏன்னா சில நேரத்தில் மாஸ்டர் தான் அனுப்புவார். பார்த்துக்கணும், எதிர்க்க உட்காந்துட்டு ஒரு மெயில் வந்துருக்கு, எனக்கு அப்படியே ரொம்ப இன்ப அதிர்ச்சி தாங்க முடியல. என்னங்க மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க? அப்படியா, எனக்கு தெரியாதுங்க, என் பையனை தான் கேட்கணும். ஏன்னா என்னோட சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் லாகின் ஐடிலாம் அவன்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் போய் பார்த்தா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட பதிலுக்கு அவர் முன்னாடி நாள் ஃபோன் பண்ணி இந்த பதிலை போடுன்னு சொல்லியிருக்காரு. அவன் அப்போ டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். ப்ராக்சி. சரி, பிசிஎம்எஸ் சைட் இல்லை, உங்களுடைய ரிசப்டர் லாகின் சைட்டில் போயிட்டு கடைசியாக எப்போ லாகின் பண்ணீங்க, அது இருக்கக்கூடிய அப்டேட்ஸ், மாஸ்டருடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? (2016) முன்னாடி நீங்கள் ப்ரிசப்டர் ஆயிருந்தீங்கன்னா, அடுத்த கேள்வி, இந்த கேள்வி முக்கியமாக 2016 முன்னாடி ப்ரிசப்டராக இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி.
இது நான் தைரியமாக கேட்க முடியும், ஏன்றது அப்புறம் சொல்கிறேன். ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் முடிச்சு புது சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஏன்னா பேண்டமிக் போது உருப்படியாக அந்த லீவை யூஸ் பண்ணி பண்ண ஒரு காரியம் தான். அதற்காக முடியலை, ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு. ஏன்னா நான் மிஷனில் 1992 சேர்ந்ததுக்கப்புறம் முதல் 2 வருடம் படித்த பல புத்தகங்கள் மாஸ்டரோட பணியில் முழுமையாக வந்ததுனால மேலே வச்சதெல்லாம் திரும்பி எடுத்து படிக்க ஆரம்பிச்சு. எங்களுக்கெல்லாம் இப்போ சிலபஸ் கொஞ்சம் ஹெவியாக வச்சுருந்தாங்க, இப்போ குறைச்சிட்டாங்க. ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 7 புக்கு அத்தனையும் படித்து புக் ரீடிங் செஷன்ஸ் எல்லாம் முடித்து பல விஷயங்கள் அன்றைக்கி புதுசாக புரிய ஆரம்பிச்சு. இது எதற்காக கேட்குறேன்னா, இந்த ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் கம்பல்சரியாக அவர் ஆக்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஒரு முறை அவரை பார்த்து பேசும்போது கம்பல்சரி ஆகிட்டீங்களே, இன்னும் 50% மக்களுக்கு மேலே ரெஃப்ரெஷர் முடிக்கலையேன்னு கேட்டபோது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. நான் என்ன பண்ண முடியும், என் கூட இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சுற்றிட்டு இருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்கலாம். சார்ஜி மகராஜ் சொன்னதாக ஒரு தேதியோட ஒரு கொட்டேஷன். அதில் அவரை கேட்குறாங்க, இவ்வளோ பேர் உங்களோட தப்பு பண்ணுறவனா இருக்காங்களே, வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐ ஆம் த லாஸ்ட் ஹோப், ஐ ஆம் த லாஸ்ட் ஹோப். நான் தான் அவங்களுடைய கடைசி நம்பிக்கை. நான் அவனை தப்பு கண்டுபிடிச்சி துரத்தினா அவன் எங்கே போவான்? நீங்களாம் கேட்டு ஓடி எங்கிட்ட வருவான், நானே தப்பு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி அவர் சொன்னது ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராமோ இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயங்களோ ப்ரிசெப்ட் செய்யலைன்னா நான் எப்படி கேட்க முடியும்? ஏன்னா அவங்க அன்போட அடையாளமாக வாழ்பவர்கள். ஸோ அந்த கேள்வி உங்களுக்கு திரும்பி சொல்லணும்னா, பிசிஎம்எஸ் லாகின் பண்ணீங்களா? ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் முடிச்சிட்டீங்களா இல்லையா? எப்பவுமே தொடர்ச்சியாக அது ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி, கனெக்ட் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு வீக்லி ஒன்ஸாவது நான் போகிறேன்னா இல்லையா? பதில் எனக்கு எதுவுமே நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். ஜோனல் கோஆர்டினேட்டர் சொல்ல, கனெக்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது வில்லேஜ் கனெக்ட், கார்பரேட் கனெக்ட், ஜி கனெக்ட், யூ கனெக்ட், எஸ் கனெக்ட், மெடிக்கல் கனெக்ட், 1000 கனெக்ட் நடக்குது. நிறையா எக்ஸஸாக பண்ணுறவங்களும் எனக்கு தெரியும், பண்ணாமே இருக்கிறவங்களும் தெரியும். ஆனால் உங்களுக்காக வாரத்துக்கு ஒரு முறையாவது போகிறேன்னா, இந்த கனெக்ட் இனிஷியேட்டிவ் வாரத்துக்கு ஒரு முறையாவது நான் போகிறேன்னா இல்லை? ஆமாம் இல்லைன்னு பதில் எழுதினா போகிறேன். அடுத்த கேள்வி, இந்த கனெக்ட் இனிஷியேட்டிவ் நான் போகும்பொழுது என்னையும் அந்த கனெக்டுக்கு போகிற ஃபீல்டையும் நான் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா இல்லை? இப்போ நான் ஒரு வில்லேஜ் கனெக்ட் போகிறேன்னா எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி இங்கே வில்லேஜ் கனெக்ட் நடக்குதுன்னு தெரியும்னா 4 நாள் முன்னாடி உங்களால் ஒர்க் ஆரம்பிக்க முடியும். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு 40-50 ப்ரிசெப்டர்ஸ்க்கு நான் சூஸ் பண்ணி இது மாதிரி நிறைய சைலண்ட் ஒர்க்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்மளுடைய பணியானது அனானிமஸ்ன்றதுனால நான் யாருடைய பேரோ இல்லை என்ன பணின்றதையோ நான் சொல்றது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கோடிட்டு காட்டும். இவங்க அத்தனை பேருமே அவங்க வேலை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க. அப்பப்போ அவங்களே இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்பேன். பண்ண முடியும்னா பண்ண. எல்லாமே வீட்டில் உட்காந்து சேரில் உட்காந்துன்னு சிவாஜி படத்தில் வர மாதிரி நோகாமல் நோம்பு கும்பிட்ற வேலை உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கணும். அந்த தளத்தை களத்தை ஃபீல்டை உருவாக்கணும். ஃபீல்டையோ அந்த நபரையோ இல்லை அந்த இடத்தையோ. இதை போன்று நான் முதல்ல கனெக்ட் இனிஷியேட்டிவ் போகிறேன். நான் போனால் தான் அடுத்த கேள்வி அப்ளிகபிள். நிறைய பேர் போகிறது இல்லைன்றது நிதர்சனமான உண்மை. ஆனால் அடிக்கடி நான் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு கதை, ஒரு பைல்வான் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பைல்வான் ஒரு ஊருக்கு போகிறாராம். ஊருக்கு போயிட்டு ஒரு பெரிய மலையை காமிச்சு, அந்த மலையை என்னால் தூக்கி மேலே வச்சுக்க முடியும். ஓ அப்படியா, பண்ணுங்க. இல்லைங்க 30 நாள் டைம் ஆகும். அந்த 30 நாள் எனக்கு கேட்குற மாதிரி நீங்கள் சோறு போடணும். ஊரில் எல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 30 நாள் அதை ரெடி பண்ணி வாங்க போகலாம், மலைக்கிட்ட போய் பக்கத்தில் போட்டு தூக்கி மேலே வைங்க அப்படின்னா. நான் தூக்குறேன் தாங்க சொன்னேன், நானே தூக்குவேன்னு சொல்ல. நான் தூக்குறேன்னு சொன்னேன், தூக்கி மேலே வை. அது அது ஏன்டா 30 நாள் சொல்லு. பல ப்ரிசெப்டர்ஸ் ஓப்பனாக நான் சொல்கிறேன், எனக்கு டேட்டா இருக்குது, ஆஸ் ஆர்எஃப் எனக்கு ஆக்சஸ் இருக்குது. பல பேர்
ஓப்பனா என்ன சொல்றாங்க, நீ யாராவது போய் கனெக்ட்ல இனிஷியேட்டிவ் கிரியேட் பண்ணி அபியாசியை வீட்டுக்கு அனுப்பு, அவனுக்கு நான் செஞ்சு கொடுக்கும். அதுதான் உங்களுடைய பணியா? அதுவும் ஒரு பணி. நம்மளுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 சீக்கர்ஸோட டீல் பண்றது. அந்த சீக்கர்ன்ற ஸ்டேஜ்லேருந்து தாண்டி அவங்க இந்த பயிற்சியில கொஞ்சம் தீவிரமாக இறங்கும் போது தான் அவங்க உண்மையான அபியாசியா மாறுறாங்க. இது டெக்னிக்கலா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. நம்ம பிராக்டிக்கலா யாரும் இதை சொல்ல போறது இல்லை. ஆஸ் அ சீக்கர் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் அப்படி பெரிய நாட்டம் இருக்காது. அவங்கள அப்போ ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் நம்மளால பண்ண முடியாது. அங்கதான் ஆப்சென்ஷியா பயங்கரமா வேலை செய்யும். அபியாசிக்கு தேவையாக இருந்தாலும் தாஜி அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு ப்ரிசெப்டரோட இன்றைய வேலை ஹார்ட் ரீஜனோட பின் பிரதேஷோட முடியுதுன்னு சொல்றாரு. ஒரு ப்ரிசெப்டர் மீடியா கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வேலை பின் பிரதேசத்தை தாண்டி மேல கொண்டு போய் விடும், 6வது புள்ளிக்கு மேல. அதுக்கப்புறம் என்ன, அது மேல அது பார்த்தோம். நேரம் வரும்போது சொல்கிறேன். அது வரைக்கும் நான் இப்ப சொல்ல போறதில்ல. நான் ஒரு டாக்ல சொல்றாரு. நிறைய சில டாக்ஸ் எல்லாம் ஹிந்தியில இருக்கும், இங்கிலீஷ்ல கம்மியா இருக்கும். அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா சப்டைட்டில் இங்கிலீஷ் தமிழோட வரும், உங்களுக்கு புரியும். இந்த ஹார்ட் ரீஜனை தாண்டுவதற்கு தேவையான பயிற்சி முறைகள் எனக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்த கேள்வி. ஒரு அபியாசியாக சின்சியராக உள்ள வந்து அது ஒரு வாரத்திலையும் வரலாம், ஒரு மாசத்துலையும் வரலாம். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லோ கார்டு அப்புறம் பர்மனன்ட் ஐடி கார்டு கான்செப்டை நான் கொண்டு வரல. சேரும்போது ஒரு ஹெச்எஃப்என் கார்டு கொடுக்குறோம், சீக்கர் ஐடின்னு இ கார்டு கொடுக்குறோம். ஒன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க வச்சுக்கலாம். அவங்க சின்சியராக மாற 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 ஒரு காலகட்டத்தில் நீங்க ஒரு சின்சியர் சீக்கர்னா ஒரு பர்மனன்ட் ஐடி கார்டு கொடுக்க முடியும். இப்போ அந்த காலகட்டம்லாம் மாற்றி அமைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த புள்ளி 1லிருந்து புள்ளி 5 வரைக்கும் உங்களுடைய பொறுப்பு மாஸ்டர் அந்த அபியாசி உங்கள்கிட்ட விட்டுருக்காரு. இன்ஃபேக்ட் போன வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்ல தெளிவாக சொல்றாரு, வருஷத்துக்கு ஒரு 5 அபியாசியாவது நீ உன்னுடைய பொறுப்பாக எடுத்து அவங்கள மேல அனுப்புன்னு சொல்ல, இந்த பிரதேசத்தை தாண்டி அனுப்புன்னு சொல்ற. ஸோ அடுத்த கேள்வி உங்களுக்கு, நான் இப்ப கேட்ட கேள்வி என்ன, பிண்ட் பிரதேசில் ஹார்ட் ரீஜனை தாண்டி அவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கொடுப்பதற்கான டெக்னிக்ஸ் எனக்கு தெரியுமா? அதை நான் பிராக்டிஸ் பண்றேன். நான் இரண்டாவது, நான் ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ரீஜன்லேருந்து மேலே கொண்டு போகணும்னு நான் நினைக்கிற அபியாசிகளோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. அதில் நான் ஒர்க் பண்ணுறேன். அவங்க ப்ரோக்ரஸை மெஷர் பண்ணுறேன்றத நீங்கள் உங்கள் டைரியில் எழுதுறீங்க. அபியாசியுடைய ப்ரோக்ரஸை உங்கள் டைரியில் எழுதுறீங்களா? தயவு செஞ்சு இதை அபியாசிக்கு ஷேர் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. எனக்கு பல முறை வரக்கூடிய தர்ம சங்கடமான ஒரு கேள்வி, எங்கள் வீட்டில் ஆரம்பிச்சு என் பொண்ணுல ஆரம்பிச்சு சிட்டிங் முடிச்சா நான் எங்க இருக்கேன், வெளியில இருக்கிறவங்கள ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், வீட்டில் கேட்கும்போது ரொம்ப கஷ்டம். எப்பவும் போல ஈன்னு சிரிச்சுட்டு அப்படி எழுந்து போயிடும். முக்கியமாக தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், மெட்ராஸ் பாஷையில் சொல்ல, நீ எப்பேற்பட்ட அப்பாட்ட இருக்கிறான்னா இது நிஜமாவே உனக்கு அப்படி புள்ளி வச்ச மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சா கூட வாயை மூணு டைரியில் எழுதிட்டு விட்டுடு. ஏன்னா மாஸ்டர் தவிர யாராலையும் கரெக்டா சொல்ல முடியாது. அது உன் வேலை இல்லை, புரிஞ்சுக்கிறதும் வேலை, சொல்றதும் வேலை. ஸோ அந்த கேட்ட கேள்வி திரும்பி உங்களுக்கு சொல்றேன். இந்த 5, 10 எவ்வளோ நம்பர் ஆஃப் அபியாசிஸோ இவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நான் பொறுப்பெடுத்து இவங்க முன்னேற்றத்தை நான் கவனிச்சுட்டு என்னுடைய பதிவேட்டில் டைரியில் எழுதிட்டு இருக்கேன்.